السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. عن ابن عمر رضي الله تعالى عنهما قال: لعن النبي صلى الله عليه وسلم من مثل بالحيوان. ரவாஹுல் புகாரி. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கு, அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய வளர்ப்பு பிராணிகளாகட்டும், கால்நடைகள் எதுவாகட்டும், அதனுடைய உரிமைகளை அதற்கு வழங்க வேண்டும் என்பதையும், அதை துன்புறுத்துவதால் என்னென்ன விளைவுகள் என்பதை பற்றியும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்க அறிவிக்கிறாங்க, புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. லஅன நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள். யார் என்றால், மன் மஸ்ஸல பில் ஹயவானி, பிராணிகளின் அங்கங்களை சிதைப்பவனை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள் என்பதாக இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்க அறிவிக்கிறாங்க. பொதுவாக மனிதர்களின் விஷயத்தில் எப்படி யாருக்கும் தீங்கிழைக்க கூடாது என்று மார்க்கம் கூறுகிறதோ, அதேபோல பிராணிகளை துன்புறுத்துவது குற்றத்திற்குரிய ஒரு செயல் என்பதையும், சாபத்திற்குரிய ஒரு செயல் என்பதையும் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு வலியுறுத்தி காட்டுகின்றார்கள். இதனுடைய ஒரு செய்தி, அதாவது இதனுடைய பின்னணியை நாம் பார்க்கின்ற பொழுது, நடந்த ஒரு நிகழ்வை முன்வைத்து இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்ன அந்த விஷயத்தை சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இவ்வாறு விவரித்து கூறுவாங்க. அவங்க சொல்றாங்க, சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, நான் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் இருந்தபோது இளைஞர்கள் சிலரை அல்லது மக்கள் சிலரை கடந்து சென்றோம். அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு கோழியை கட்டி வைத்து அதன் மீது அம்பு எய்து கொண்டிருந்தாங்க. அவர்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்தவுடன் அந்த கோழியை அப்படியே விட்டுவிட்டு கலைந்து சென்று விட்டார்கள். உடனே இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்க கேட்டாங்க, இதை செய்தது யாருப்பா, இதை செய்தது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டுவிட்டு, இவ்வாறு செய்பவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்துள்ளார்கள் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க கூறக்கூடிய இந்த செய்தியை நம்ம பார்க்குறோம். இதே ஹதீஸை வேறொரு அறிவிப்பில் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க இவ்வாறு கூறுவாங்க. மேற்கூறப்பட்ட இந்த ஹதீஸை சொல்லுவாங்க, லஅன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் மஸ்ஸல பில் ஹைவானி, பிராணிகளின் அங்கங்களை சிதைப்பவனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள் எனவும் என்ன செய்யப்பட்டது, கூறப்பட்டது. அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம், இந்த ஹதீஸின் மூலமாக நம்ம பார்க்குற அன்பானவர்களே. ஆக ஒரு பிராணியினுடைய விஷயத்திலும் அதற்கான உரிமைகளை சரியான முறையில் வழங்க வேண்டும். இல்லை என்றால் அப்படிப்பட்ட தவறான செயலும் கூட சாபத்திற்குரிய ஒரு செயலாகும், அப்படிங்கிறதையும் பாவத்திற்குரிய ஒரு செயலாகும் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தி காட்டியிருக்கின்றார்கள். என்றால்
மனிதர்களுக்கு நாம் வழங்கக்கூடிய உரிமைகள் போன்று, மனிதர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகள் போன்று, நமக்கு உரிமைப்பட்ட பிராணிகளுடைய விஷயத்திலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும், அதற்கான உரிமைகளை வழங்க வேண்டும் என்பதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிராணிகளுடைய விஷயத்திலும் அன்பு காட்டக்கூடிய ஒரு அறிவுரைகளை நமக்கு வழங்கியிருக்கிறாங்க. ஹசரத் அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, அபூதாவூத் என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த செய்தி. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னை அவங்களுடைய வாகனத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாகனத்தில் பின்னால் என்ன செஞ்சிட்டாங்க, என்னை அமர்த்தி கொண்டாங்க. பின்னாடி நான் உட்காந்துக்கிட்டேன். அப்போது அவர்கள் எனக்கு ஒரு ரகசியத்தை சொன்னாங்க. அதை மக்கள் யாருக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், அதை சொல்ல மாட்டேன். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரகசியத்தை பாதுகாக்க வேண்டும், யாரிடத்துல என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது அப்படிங்கிறத பலதரப்பட்ட ஹதீஸுகளின் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டியிருக்கிறாங்க. அந்த வகையில் ஒரு ரகசியத்தை சொன்னாங்க. அதை நான் மக்கள்கிட்ட யார்ட்டையும் நான் சொல்ல மாட்டேன். இன்னொரு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தமது தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக ஒரு குன்றின் பின்னாலேயோ அல்லது பேரிச்சம் தோட்டத்திலேயோ மறைந்து கொள்வதை விரும்புவாங்க. தங்களுடைய சுய தேவையை பூர்த்தி செய்யணும்னா, இன்னும் அதிகமான மக்களினுடைய நிலைப்பாடுகள் எப்படின்னா, வெட்ட வெளியில் எல்லாம் பார்க்குற மாதிரி தங்களுடைய சுய தேவைகளை பூர்த்தி செய்வது, இதெல்லாம் ஒரு நல்ல பண்பல்ல அப்படிங்கிறத உணர்த்தும் வண்ணமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பண்பாடு, தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டுமையானால் என்ன செய்வாங்க, ஒரு மறைவான இடத்தை விரும்புவாங்க, அங்கே தான் போய் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வாங்க. அப்படிங்கிறத அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸின் மூலமாக நம்ம பார்க்குறோம். அவங்க சொல்கிறாங்க, அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிகளில் ஒருவரின் தோட்டத்திற்குள் என்ன செஞ்சாங்க, போனாங்க. அங்கே ஒரு ஒட்டகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்ததும் வேதனையுடன் கத்தியது. அதனுடைய கண்களில் என்ன செஞ்சு, கண்ணீர் வழிந்தோடக்கூடியதாக இருந்துச்சு. உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஒட்டகத்தினுடைய நிலைமையை பார்த்துட்டு அந்த ஒட்டகத்துக்கு அருகில் போய் என்ன செஞ்சாங்க, பக்கத்தில் போய் அதனுடைய தலையை என்ன செஞ்சாங்க, அப்படியே தடவி கொடுத்தாங்க. உடனே அழுகையை விட்டும் அது அமைதியானது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆறுதலான அந்த தடவுதலின் மூலமாக அமைதியானது. பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, இந்த ஒட்டகத்தின் உரிமையாளர் யாருப்பா, இது யாருடையதுப்பா அப்படி என்று என்ன செஞ்சாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க. ஒரு அன்சாரி இளைஞர் யார சொல்லலாம், இது என்னுடையது தான் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சார், இது என்னுடைய ஒட்டகம்தான் அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அல்லாஹ் உனக்கு உரிமையாக்கியுள்ள இந்த விலங்கை பற்றி நீ அல்லாஹுக்கு அஞ்சவில்லையா? அல்லாஹ் உனக்கு இந்த பிராணிய, இந்த ஒட்டகத்தை உமக்கு உரிமையாக்கி தந்திருக்கிறான் இல்லையா, அந்த விலங்க, அது விஷயத்துல நீ அல்லாஹ்வை நீ அஞ்சவில்லையா? நீ இதை பட்டினி போடுகின்றாய், மேலும் இதை அதிகமாக வேலை வாங்குகிறாய் என்று என்னிடத்துல இந்த ஒட்டகம் முறையிடுகின்றது. ஏன் இந்த விஷயத்துல இப்படி நடந்துக்கிறீங்க அப்படி என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கால்நடைகளுக்காக வேண்டியும் என்ன செஞ்சாங்க, பிற மனிதர்களிடத்துல யாரிடத்துல அது உரிமை பெற்று இருக்கின்றதோ, யாருக்கு உரிமையானதாக இருக்கின்றதோ அவர்களிடத்துல என்ன செஞ்சிருக்கிறாங்க, கடிந்து சொல்லி இருக்கிறாங்க, இப்படிலாம் நடக்கக்கூடாது, அதுக்குண்டான உரிமைகளை கொடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கால்நடையினுடைய விஷயத்திலும் கூட உரிமையை பேணி இருக்கின்றார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம், இந்த ஹதீஸின் மூலமாக நம்ம பார்க்குற அன்பானவர்களே. ஆக நாம் மனிதர்களுக்கு மனிதர் எப்படி பல உரிமைகளை நாம் பெற்றுக்கொள்கின்றோமோ,
வழங்குகின்றோமோ அதே போன்று நமக்கு உரிமைப்பட்ட பிராணிகளுடைய விஷயத்திலும் ஏனைய விலங்குகளுடைய விஷயத்திலும் நாம் என்ன செய்யணும்? அல்லாஹ்வை அஞ்சிக் கொண்டு செயல்பட வேண்டும் என்பதுதான் இந்த ஹதீஸினுடைய ஒரு நோக்கமாக இருக்கின்றது. அத்தகைய நற்பண்பாளர்களாக அல்லாஹு தாலா நம்மை ஆக்கி மனிதர்கள் மீதும் இரக்கம் காட்டக்கூடிய, அன்பு காட்டக்கூடிய மக்களாகவும், அதே போன்று நமக்கு உரிமைப்பட்ட பிற விலங்குகளுடைய விஷயத்திலும் அல்லாஹ்வை அஞ்சி அதற்கு எந்த ஒரு துன்புறுத்தலையும் ஏற்படுத்தி விடாமல் நம்முடைய செயல்பாடுகளை அல்லாஹ் பாதுகாத்து நாளை மறுமையில் அல்லாஹ் ரசூலினுடைய அந்த பொருத்தத்தை பெற்ற நன்மக்களாக வாழ்வதற்கும், சாபத்தை விட்டும் பாவத்தை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து உயர்ந்த நன்மைகளை பெற்ற நல்லோர்களாக இருலகிலும் வாழ்வதற்கு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.